பிளாண்டி வந்து நிறைய விதத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறையா வேட்ட ஆர்டர் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரெசிபீஸ் வந்து எப்படின்னா, பிராண்டி வந்து கருப்பு கவுனி, ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு ரெசிபியாகவும் சொல்கிறோம். இல்லை எனக்கு ரெசிபீஸ் வந்து ஓகே, நான் வந்து உங்ககிட்டே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கருப்பு கவுனி மாவு, பச்சை பயிறு மாவுலலாம் நம்ம வந்து ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பிளாண்டி ரெசிபிக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு வெயிட் ஸ்கேலை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுல் வச்சிடலாம். பவுலோட வெயிட் நம்மளுக்கு காட்டும். அது போகிறக்காக நம்ம வந்து டேர் அமைக்கிடலாம். இப்போது இதில் நம்ம வந்து ஒரு 49லேருந்து 50 கிராம்ஸ்க்குள்ள பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக 49 கிராம்ஸ் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணணும். இதில் நம்ம வந்து ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட் இன்னொரு கட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பவுல் வச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பவுல் வச்சு அதை நல்லா தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போ வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மாவுலாம் சளிச்சு வச்சிடலாம். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு கருப்பு கவுனி மாவு வந்து நல்லா வீட்லேயே ரெடி பண்ணதை வந்து போட்டுடலாம். இது வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து வீட்லேயே அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணுற மாவு தான். கருப்பு கவுனி மாவு நம்மகிட்ட எல்லாமே வீட்டில் நேச்சுரலாக அரைக்கிறது தான். உங்களுக்கு நம்மளோட ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரௌனிக்கெலாம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பால் பவுடர் ஆட் பண்ணணும். ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக அந்த கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நவுட்டிடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. ஒயிட் சுகர் வேண்டாங்கிறவங்களுக்கு நான் ப்ரௌன் சுகர் சொல்கிறேன். இல்லை எனக்கு ஒயிட் சுகரே போதும் அப்படின்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே ரொம்ப ஸ்வீட் அந்தளவுக்கு பிடிக்காது. இதே நான் ஆர்டர் செஞ்சு கொடுப்பேன்னா கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் செய்வேன். அவங்க வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் போடுவேன். இல்லைனா நான் நார்மலாக எப்படி செய்வேனோ அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப நார்மலாகவும் இருக்காது. நம்மளுக்கு வந்து சாப்பிட சாப்பிட கேட்கும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட ரெசிபீஸ்லாம் இருக்கும். இது வரையும் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூஸ் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். நான் வந்து ஒரு 63 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்திருக்கேன். 63 65 கிராம்ஸ் வரையும் எடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து மாவு வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிளாண்டி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி அடித்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எக்கோட ராஸ்மல் வந்து வரக்கூடாதுங்கிறக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் நல்லா எல்லா இது கூடயும் மிக்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து நல்லா சலித்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விக்ஸ்க்கு தேவையில்லை. இங்கே வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து இப்படி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். இது வந்து நம்ம ஹெல்த்தியான வெர்சன் பிளாண்டி. உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிளாண்டி சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே வச்சாச்சு. பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைட்டாக ரெடி பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பிளாண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு கட் பண்ணிடலாம். இன்னைக்குமே செம்ம சூப்பராக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிரிங்கிள் டாப்லாம் வந்திருக்கு. நம்ம ப்ரௌனிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கருப்பு கவுனியில் பிளாண்டி பண்ணோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம வந்து இப்போ எடுத்து பார்த்தலாம். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த சாஃப்ட்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மைக்குமே நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மேலே அந்த கிங்கிள் டாப் லேயரோடு நம்ம பிளாண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிளாண்டி வேணுங்கிறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நியூ ரெசிபி பிளாண்டி வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு. உங்களுக்கு ரெசிபியாகவும் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட அடுத்த வந்து பிளாண்டி தான். பிளாண்டி வந்து ஒயிட் சுகரில் ஒயிட் சாக்லேட் வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், நாட்டு சர்க்கரை கருப்பு கவுனி அரிசி வச்சு பண்ணியிருக்கோம். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. பிளாண்டி பிடிக்கும் ஆனால் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான நம்மளோட ஒயிட் சாக்லேட் பிளாண்டி ரெடியாக இருக்கு பாருங்கள். அதுவும் சூப்பராக கருப்பு கவுனி அரிசியை வச்சு பண்ணியிருக்கோம். இதுலேயே நீங்கள் கேட்குற கம்பு பச்சை பயிறு எதை வச்சுனாலும் நம்ம பிளாண்டி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கிரிங்கிள் டாப் இதோடு இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.